நிகழ்ச்சி. +2 முடித்த மாணவர்கள் உங்களுடைய முடிவை எதிர்நோக்கி காத்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் இதற்கு முன்பாக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய கல்வி நிலையை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் இதற்கு பின்பு உங்களுடைய முடிவுகள் தெரிந்த பின்பு உங்களுடைய கல்வி நிலையை மேம்படுத்துவதற்கான பொறுப்பில் கரியர் கவுன்சிலர் உள்நுழைவார். ஆக கல்வி நிலையை பொறுத்தமட்டில் ஆசிரியர் மற்றும் கரியர் கவுன்சிலர் இத்தகைய ஒரு ரோலை பிளே பண்ணும்போது, அதே போல ஒரு நிறுவனத்தினுடைய நிதிநிலை, டாக்ஸேஷன், ஆடிட்ஸ் போன்ற இந்த நிதிநிலையை சீராய்வு செய்வதற்காக, சீரமைப்பதற்காக CA என்ற ஆசிரியர் தேவைப்படுவார். அதே போல இந்த நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக CMA என்ற கரியர் கவுன்சிலரும் தேவைப்படுவார். ஆக CA மற்றும் CMA ஆவது உங்களுடைய கனவா? +2 முடித்த மாணவர்களா நீங்கள்? முடிவை நோக்கி காத்திருக்கிறீர்களா? உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் 21 ஆண்டுகளாக CA மற்றும் CMA ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களை முழுநேர கல்லூரியாக வழங்கிக் கொண்டிருக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் இணைந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் CA, CMA பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக முன்வைக்க நான் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தபோதிலும் உங்களுடைய கேள்விகளை நீங்களே நேரலையில் பேசி தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். ஆக துளியும் தாமதிக்காமல் NMC நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றிய ஒரு அறிமுக காணொளி. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788555699 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி திரை பேச கேட்டோம். இப்போது இந்த காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் அவர்களுடன் பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது. வணக்கம் சார். வணக்கம். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். முதலாவதாக CA and CMA, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், இந்த இரண்டிற்குமான துறை ரீதியிலான வேறுபாடுகள் என்னென்ன? மாணவர்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது எத்தகைய புரிதல் கொண்டிருக்கணும்? CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு குளோபலி ரிவார்டிங் கரியர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது வந்து ஒரு நார்மல் டிகிரி கோர்சஸ் மாதிரி கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா, டிகிரி அப்படின்னா UGC கீழே ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி கீழே ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் ஒரு பட்டப்படிப்பை நம்ம படிப்போம். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வழங்குற படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்ற ஒரு படிப்பு. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் +2 முடித்த மாணவர் உடனடியாக இந்த படிப்பில் வந்து சேர முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து +2 எந்த குரூப் வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம். அறிவியல் துறை சார்ந்த மாணவராக இருக்கலாம் அல்லது வணிகவியல் துறை சார்ந்த மாணவராகவும் இருக்கலாம். நீங்கள் இந்த குரூப்புக்குள்ளே வர முடியும். இந்த படிப்பில் வந்து சேருவது மிக மிக எளிது. ஸோ பொதுவாகவே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் எல்லாருக்கும் இருக்கிற அச்சம் வந்து ஃபஸ்ட் நான் வந்து என்ட்ரன்ஸ் தயார்படுத்திக்கணும். நான் +2 படிக்கும்போது இதுக்கான கோச்சிங்ஸ்லாம் எடுத்துக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதில் வந்து நான் டாப்பராக வரணும். டாப்பராக வந்தால் மட்டும்தான் நான் விரும்பின கல்லூரியில் எனக்கு வந்து சேர்க்கை இடம் கிடைக்கும். அப்படி இல்லைனா வெளியூரில், அப்படி இல்லைனா கல்வி கட்டணம் அதிகமாக இருக்குன்ற பல அச்சங்கள் வந்து பல ப்ரொஃபஷனல் கோர்சஸில் மாணவர்களுக்கு இருக்குது. ஆனால் CA, CMA இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நான் எந்தவித அச்சமும் தேவை கிடையாது. +2 பாஸ் அப்படின்ற ஒரு தகுதியோட உங்களுக்கு படிக்கிற விருப்பம் இருந்தால், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது ஒரு சேலஞ்சிங் கெரியர் அப்படின்றதுனால இதை படிக்கும்பொழுது நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 மணி நேரமாவது இந்த படிப்புக்குன்னு நீங்கள் ஒதுக்கி படிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அடுத்ததான் CMA அப்படின்றதும் சேம் தான். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்றது தான் CMA படிப்பினுடைய விரிவாக்கம். CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். அண்ட் CMA பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் லாஸ் படித்தாலும் அதனுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு கொடுப்போம். ஸோ CA படித்தவங்க வந்து அக்கௌண்டிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ்
புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஏற்கனவே மெயின்டைன் பண்ண புக்ஸில் இருக்கிற எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற மாதிரி ஆடிட் பண்ணுறது. அண்ட் தென் டேக்ஸ் லாஸ், இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லாஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ஒரு நிறுவனம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் பார்க்குறது ஆடிட்டர்ஸோடைய வேலை. ஆனால் இதே வந்து சிஎம்ஐ முடித்தவர்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா, ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தை வந்து எப்படி பெருக்குவது அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்கறது தான் சிஎம்ஏவுடைய வேலையாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க படிக்கும்பொழுதே அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து அவங்க காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு கொடுத்து படிப்பாங்க. சிஏ படிப்பில் சேருவதற்கான தகுதிகள் மாதிரியே தான் சிஎம்ஐ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் வந்து இந்த சிஎம்ஐ படிப்புகளுக்குள்ளே வரலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஏக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அடுத்தது தான் நம்ம வந்து சிஎம்ஐக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார், +2 முடித்த மாணவர்கள் டைரெக்டாக சிஏ சிஎம்ஐவே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்த போதிலும் பெரும்பாலான மாணவர்கள் இந்த சிஏ சிஎம்ஐவை ஒரு பேரலான ஒரு டிகிரியை, ஒரு பிகாம் படித்துக்கொண்டோ இல்லை பிபிஏ படித்துக்கொண்டோ இதை பர்சிவ் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இது தேவையா? இதை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் என்னவாக இருக்கும் சார்? சரி, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து +2 முடித்த பிறகு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குள்ளே வரலாம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த சிஏ இன்ஸ்டியூட், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவே கொடுத்துருக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து +2 பாஸ் அப்படின்றது தான். அவங்க வந்து நீங்கள் டிகிரி படிச்சுட்டு தான் வரணுன்ற எந்த ஒரு சஜஷனுமே கொடுக்கல. செகண்ட் சாய்ஸ் தான் வந்து டிகிரி முடிச்சுட்டு வர்றது. ஸோ ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்குது இன்றைக்குமே. என்னென்னா +2 முடித்த உடனே நான் சிஏக்குள்ளே சேரும்போது இது ஒருவேளை எனக்கு கஷ்டமாக இருக்குமோ, அதனால் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிஏ படிப்புகளுக்குள்ளே வரலாமா, அதாவது நான் எனக்கு +2 முடித்த உடனே வந்தால் கஷ்டமாக இருக்குன்ற ஒரு ஆங்கிளில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு சிஏ தேர்ந்தெடுக்கிறதுன்றது தவறான அணுகுமுறை தான். எந்த விதத்துலையும் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் டிகிரி படித்தா சிஏ ஈஸியாக இருக்குன்றதும் இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணலை. இன்ஃபேக்ட் எங்களுடைய இந்த 21 வருட அனுபவத்துலையுமே பார்த்தீங்கன்னா +2 முடித்த மாணவர்கள் நேரடியாக சிஏக்குள்ளே வரும்பொழுது அவங்களோட அந்த படிக்கிற பேட்டர்ன் வந்து மாறாமல் வருது. 10th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படித்தது, அண்ட் தென் +2 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அவங்க சீரியஸாக ஒரு 6 hours ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் தென் வீட்டுக்கு வந்த பிறகு பேரண்ட்ஸோடைய கவர்னன்ஸில் இல்லைனா வந்து டியூஷன்ஸில் போயிட்டு அண்ட் ரிவிஷன்ஸ்லாம் பண்ணி அவங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு, போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அவங்கள தயார்படுத்திக்கிற அதே பேட்டர்னில் படித்தாங்கன்னா அவங்க வந்து சிஏ படிக்கும்பொழுது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அப்படி இல்லை நான் டிகிரி காலேஜஸ்க்கு போயிட்டு டிகிரியை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸு, டைம் வந்து அவங்க பர்சனல் ஒர்க்கு, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சீரியஸான ஒரு சேலஞ்சிங் சிஏ கோர்சஸ்க்குள்ள வரும்போது அவங்க படிக்கிற பேட்டர்ன் மாறுற காரணத்தினாலே அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். அது வந்து தவறான அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது +2 முடித்த உடனே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதை நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானும் வச்சுருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல முறை தான். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிகிரிக்காக நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்துலையும் திரும்பவும் இந்த சிஏ படிப்புகளுக்காக இன்னொரு கல்வி நிறுவனத்தில் போய் அதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து நேரங்கள் வீணடிக்கப்படாமல் நீங்கள் வந்து காலையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சிஏ கோச்சிங் எடுப்பீங்க, தென் நாள் முழுக்க உங்களுடைய கல்லூரி படிப்பை தொடர்வது, இல்லைனா திரும்பவும் சாயந்தரம் டியூஷனுக்கு போகிறதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே அதிகப்படியான நேரங்களை வீணாக்குற முறைகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது கடினமான முறையாக இருக்கும். ஸோ அதனால் +2 முடித்த பிறகு இப்போ 2026 மார்ச்சில் நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் சிஏ ஜாயின் பண்ணணுன்ற பிளான் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் மெத்தட்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே சார், நிச்சயமாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் மெடிசன், அதை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக மாணவர்கள் எடுக்கும்போது அந்த நீட்டை பர்சூ பண்ணுவதற்கு முன்பாக அவங்க ஒரு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியோ இல்லாவிட ஜுவாலஜி போன்ற படிப்புகளை படிப்பது கிடையாது. ஆனால் இதே சிஏ சிஎம்ஏ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸுமே இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கணும்னா +2 முடிச்ச பிறகு ஜாயின் பண்ணலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதுனால கூட நான் +2 முடிச்ச பிறகு ஜாயின் பண்ணலாம். பிஎல் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஆர்கிடெக்ட் மாதிரியான கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லேயே நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற குறைந்தபட்ச கல்வி தகுதியே +2 பாஸ் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட எம்பிபிஎஸ்ஓ பிஇஓ பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கூட அவங்க தயாராகணும். ஆனால் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகணுன்ற அவசியம் கிடையாது. +2ல வந்து நீங்கள் டாப்பராக வந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் மட்டும் நீங்கள் வந்து கட் ஆஃப் எடுக்கணுன்ற அவசியங்களும் கிடையாது. +2 பாஸ் அப்படின்றது தான் ஒரு குவாலிஃபிகேஷன். இங்கே நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்னன்னா, இது ஒரு சேலஞ்சிங் கரியர்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து +2 ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களாம் இதை படிக்க முடியுமா அப்படின்ற அடுத்த சந்தேகமும் வரும். அதாவது நீங்கள் டாப்பராக வந்திருந்தால் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. +2 நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் படிச்சிருக்கலாம், அப்போ உங்களுக்கு அது கடினமானவும் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவார்டிங் கரியர் வேணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் டெடிகேட் பண்ணி முடிக்க முடியும் இந்த கோர்ஸ் எடுத்து அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சிஏ வந்து ஒரு நல்ல கரியர் சாய்ஸாக இருக்கும்.
ஓகே சார், அப்போது சிஏசிஎம்மாவை எனி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் irrespective ஆஃப் த பேக்ரவுண்ட் irrespective ஆஃப் த ஸ்ட்ரீம், அவங்க எந்த பேக்ரவுண்டை எடுத்திருந்தாலும் அவங்க இந்த சிஏசிஎம்மாவை தேர்ந்தெடுக்கலாம். எஸ், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் இத்தகைய குரூப் எடுத்திருந்தாலும் அந்த மாணவர்கள். எஸ், இன்ஃபேக்ட் நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டில் வந்து மார்க் குறைவாயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு மெடிசன் சீட்ஸ் கிடைக்காதப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த கோர்ஸை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இவ்வளவு பேசும்போது இந்த சிஏசிஎம்ஐ இந்த ப்ரொஃபஷன் பற்றிய ஒரு மதிப்பு தெரிய வருகிறது. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நியூஸ் 7 தமிழின் வாயிலாக NMC இணைந்து மக்கள் மத்தியில் பேசி வருகிறது. அந்த வகையில் இந்த சிஏசிஎம்ஐவினுடைய இந்த ப்ரொஃபஷன்ஸ் பற்றிய மதிப்பு மக்கள் மத்தியில் பெருமளவு இருக்கும்போது அதனுடைய மதிப்பு காலம் செல்ல செல்ல மேலும் உயர்வதற்கான காரணம் என்ன சார்? இது வந்து காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து தொழில்துறையினோட வளர்ச்சி மட்டும்தான். அதாவது இது வந்து நேரடியாக தொழில்துறையினோட வளர்ச்சியோட இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறத வந்து குறிக்கோளாக வச்சுருப்போம். அப்படி இல்லைனா விவசாயம் தான் முக்கியமான ஒரு தொழிலாகவே இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னர். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து இந்த லிபரலைசேஷன் கான்செப்ட்லாம் சொல்லுவோம் நம்ம, தாராளமயமாக்குதல், இல்லை தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் மாதிரியான விஷயங்கள் வந்து 1991 இந்தியான்னு மட்டும் இல்லை உலக அளவில் பல இடங்களில் வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து மாற்றி அமைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வரும்பொழுது பல பேர் வந்து அவங்க சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் முதல்ல தொடங்குவதே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவைப்படும். அடுத்து வந்து அவங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து முறையாக பராமரிக்கிறது. ஆடிட்டர்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து இல்லை மெயின்டைன் பண்ண புக்ஸில் வந்து ஆடிட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி வந்து தேவைப்படுது. பொதுவாக இப்படி சொல்லும் பொழுது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி இல்லாமலும் இந்த நிறுவனங்கள் நடத்த முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே அவங்களுடைய வருமானம் அதிகமாகும் பொழுது கட்டாயம் அப்படின்றது தான் நம்மளுடைய சட்டங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த 10-15 வருடங்களில் பார்த்தீங்கன்னா புதிதாக தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே GST மாதிரியான வருமான வரி மாதிரியான இல்லை வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வரி சட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க வந்து அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுலேருந்து ஒருவேளை அந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரூட்டினி மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கூட அதுக்கு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி வந்து தேவைப்படுது. இன்ஃபேக்ட் ஒரு நிறுவனம் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்பொழுது அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ், அவங்களுடைய காஸ்ட்டை குறைக்கிற மெத்தட்ஸை சொல்லி கொடுக்கறதுலாம் கூட இந்த சிஏசிஎம்ஏ முடித்தவர்களுடைய வேலையாக இருக்கின்றதுனால நிச்சயமாக இந்த துறையினுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்தியாவில் தொடங்கப்படும் புதிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்துட்டு இருக்க நிறுவனங்கள் அவங்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இது வந்து எவர் கிரீன் கரியர் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஓகே சார், நிச்சயமாக எவர் கிரீன் கரியர் அதுதான் உரித்தான வார்த்தையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பதிலில் குறிப்பிட்டது போல பேலன்ஸ் ஷீட்ஸ், அக்கவுண்ட் புக்ஸ், கணக்கு வழக்குகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு CA அண்ட் CMA ப்ரொஃபஷனல் ஒரு நிதி நிறுவனத்தில் பொதுவாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு டெசிஷனை எடுக்கும்போது அங்கே எந்த அளவுக்கு பங்காற்றுகிறார்கள்? இல்லை, இந்த டிசிஷன்ஸே அவங்க தான் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பல விதங்களில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒருத்தர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாவே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களுக்கான கன்சல்டன்ஸ் அவங்களுக்கான அட்வைசஸ் வந்து கொடுக்க முடியும். அந்த நிறுவனம் வந்து எப்படி வந்து பதிவு பண்ணணும், அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆரம்பிக்கலாமா, எது மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற அட்வைசஸில் ஆரம்பித்து அடுத்து வந்து அந்த நிறுவனத்தை எப்படி தொடங்க போகிறாங்க, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க, லோனாக வாங்க போகிறாங்களா இல்லை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்களான்ற விஷயங்களில் அறிவுரை வழங்குறது. அடுத்து அந்த நிறுவனம் பதிவு செய்யும் முறைகள், அவங்க ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவை. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததான் அது ஆப்ரேஷன்ஸ்லையுமே அவங்க வந்து அட்வைசரி ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்ததான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ இல்லை லோனுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்னாலும் அடுத்து எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்பொழுதோ இல்லை வந்து இந்த நிறுவனம் வந்து அது சார்ந்த இன்னொரு தொழிலை தொடங்கும் பொழுதோ இல்லை வெளிநாடுகளில் அவங்களோட கிளைகளை ஓப்பன் பண்ணும்பொழுதோ இல்லை வரி சட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நிச்சயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த உதவியை வந்து பண்ண முடியும். ஓகே சார், அடுத்ததாக CA பற்றி பேசலாம் சார். இதற்கு முன்பாக CA அண்ட் CMAவினுடைய இந்த ப்ரொஃபஷனல் டிஃப்ரென்சஸ், துறை ரீதியிலான வேறுபாடுகளை பார்த்தோம். அடுத்ததாக CAவினுடைய சிலபஸ், இதற்கு முன்பாக நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் ICAA அந்த போர்டு கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் பற்றி பேசினீர்கள். ஆக எந்த விதத்தில் CA CMAவிலிருந்து வேறுபடும் சிலபஸ் ரீதியாக?
ஓகே, இப்போ சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 3 லெவலில் இந்த கோர்ஸை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது அந்த படிப்புகளுடைய முதல் நிலை. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா +2 முடித்த ஒரு மாணவர் வந்து மொத்தம் 4 பேப்பர் இதுக்காக படிக்க போகிறாங்க. அவங்க படிக்க போகிறது வந்து சிலபஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்டிங் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் லாஸ் வந்து படிப்பாங்க. இது வந்து +2க்கு இணையான ஒரு சிலபஸாக தான் இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்றதுனால. ஸோ இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம 400 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் எழுதும்பொழுது ஒவ்வொரு பேப்பர்லையுமே 40% எடுத்தால் பாஸ் பண்ண முடியும். அண்ட் சிஏ போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 40% எடுத்து ஒரு பேப்பரில் பாஸ் பண்ணால் கூட உங்களுடைய ஓவரால் அக்ரிகேட் டோட்டல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50% அண்ட் அபோவ் இருக்கணும். அப்போது நீங்கள் 400 மார்க்குக்கு தேர்வுகள் எழுதும்பொழுது 200 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். ஸோ இதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வேலைக்காகாது, உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான கரியர் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த புக்ஸை வந்து படித்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜை வந்து ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுனால இந்த மாதிரி சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு லெவல். ஃபவுண்டேஷனில் வந்து அபவ் 50% எடுத்தவங்க இன்டர்மீடியட்குள்ளே போக முடியும். அங்கே உங்களுக்கு வந்து 6 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங், ஆடிட்டிங், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங் அந்த மாதிரியான பேப்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலெலாம் மேக்ஸ்லாம் படிக்க மாட்டீங்க. அண்ட் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேப்பருக்கு நீங்கள் எக்ஸாம் சேர்த்து எழுதுறதுனா எழுதலாம், இல்லைனா 3 பேப்பராக பிரித்து குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு எழுத முடியும். சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டிகிரிலலாம் என்ன சொல்லுவோம்னா 6 பேப்பரும் சேர்த்து எழுதணும், இல்லைனா எழுதாத பேப்பர் நம்ம அரியர்ஸ்ன்ற மாதிரிலாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணும்பொழுதே சேர்த்து 6 பேப்பர் எழுதுறதுக்கும் பிளான் பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா 3 பேப்பரை வந்து குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 பேப்பரை குரூப் 2ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டேர்மில் எழுதுறதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம். இது வந்து செகண்ட் லெவல், அதாவது இன்டர்மீடியட் அப்படின்ற செகண்ட் லெவல். இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து 100 பேப்பர்ஸ்க்கு மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பேப்பர்லையுமே 40 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். ஆனால் நீங்கள் வந்து 50% அண்ட் அபோவ் எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிளைம் பண்ணலாம். தென் வந்து ஃபைனல் அப்படின்ற தேர்ட் ஸ்டேஜ். ஆனால் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கணும். அது வந்து ஒரு 2 இயர்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங். நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, அதாவது நமக்கு ஆடிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு அவங்க என்னென்ன வேலைங்களை பண்ணுறாங்களோ ப்ராக்டிக்கலாக அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களை இவ்வளோ நாள் புக்கில் படித்த ஒரு விஷயத்த, இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபைனல்லையும் படிக்க போகிற ஒரு விஷயத்த வந்து ப்ராக்டிக்கலாக 2 இயர்ஸில் தெரிஞ்சிக்க போகிறீங்க. இது வந்து கம்பல்சரி. இன்ஃபேக்ட் இந்த பீரியடில் உங்களுக்கு ஸ்டைஃபன் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போகலாம். ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் உங்களுக்கு 6 பேப்பர் தான் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் லாஸ் மாதிரியான பேப்பர்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 6 பேப்பரையுமே நீங்கள் 3 பேப்பராக பிரித்து எழுதுறதுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வருஷத்தில் 3 தடவை இதற்கான தேர்வுகள் நடக்கும். உங்களுக்கு வந்து ஜனவரியில் நடக்கும், அண்ட் மே மந்தில் நடக்கும், அண்ட் தென் செப்டம்பர்லேயுமே நடக்கும். மாணவர்கள் வந்து ஒரு முறை தேர்வு எழுதி ஒருவேளை அவங்களால தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா உடனடியாக இப்போ மேலே எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ச்சி அடைய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக செப்டம்பர் மாதத்தில் தேர்வுகள் வரும். நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுன்றது ஒரு நல்ல செய்தி இதில் உங்களுக்கு. ஓகே சார், சிஏவை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபைனல்ஸ். ஸோ நல்லது ஒரு புரிதலை சிஏ பற்றி மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியதற்கு நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை
ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். NMCயின் வாயிலாக CA மற்றும் CMA ப்ரொஃபஷன்ஸ் இந்த கனவுகளை நிறைவேற்றிக் கொண்ட மாணவர்கள் நம்முடைய அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த காணொலி காட்சிகளை தற்போது பார்த்து வரலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன், ஐ எம் ஜி நத்தில்தா. ஸோ நான் வந்து தென்காசிலேருந்து வரேன். இங்கே NMCயில் CA ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்கலி நான் வந்து பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து மேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேசிக் கிடையாது. பட் ஆஃப்டர் கம்மிங் டு NMC ஈவன் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு கிளியர் கிடச்சிச்சு. எனக்கு CA பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் NMC தான் எனக்கு CA படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நான் CA கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தேங்க்யூ. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். என் பேர் அபிநயா, நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு CA இன்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக NMCயை அப்ரோச் பண்ணேன். NMC வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தப்போ ஃபுல் டைமாக ஆடிட்டிங் காலேஜ் நடத்துகிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். டெய்லி 6 hours கிளாஸ், அது இல்லாமல் ஹாஸ்டலில் 4 hours ஸ்டடீஸ் இருக்கும். அந்த ஸ்டடீஸில் வந்து மேம் இருப்பாங்க. எப்போவுமே மேம் வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு உடம்பு சரியில்லை அந்த இஷ்யூஸ்லாம் வரும்போது டக்குன்னு எஃபோர்ட் போட்டு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போவாங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. NMC மாணவர்கள் பேசிய கருத்துக்களை கேட்டோம். இதேபோல NMCயில் இருக்கக்கூடிய CA CMA இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், இல்லாவிடல் இந்த காலேஜில் இந்த கோர்ஸை சேருவதற்கு எத்தகைய அணுகுமுறை தேவை என்பது பற்றிய கேள்வி உங்களுக்கு இருந்தால் இந்த கல்லூரியினுடைய முகவரிக்கு தொடர்பு எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிடல் தற்போது நேரலையில் அந்த சந்தேகங்களுக்கு விடை தெரிய வேண்டுமேயானால் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். தொடர்ந்து பேசலாம் NMCயினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G மணிகண்டனுடன். சார், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எத்தகைய ஒரு பேஷன், எத்தகைய ஒரு கனவுகளோடு மாணவர்கள் தங்களுடைய துறையை தேர்வு செய்தாலும் இறுதியில் அவர்களுடைய வேலை என்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஸோ CA அண்ட் CMA தேர்வு செய்யும் போது அந்த மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் எத்தகைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு? இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து ஒரு பேஷனாக ஒரு கோர்ஸை எடுக்கிறேன் அப்படின்னாலும் அதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னா அந்த படிப்பை முடித்த பிறகு எனக்கு என்ன வேலை கிடைக்க போகிறது அப்படின்றது தான். ஸோ CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இதை முடித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு இடம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டார்டட் அக்கௌண்டன்ஸுடைய தேவைகள் இருக்குது. நம்ம பார்க்கும்பொழுதே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எத்தனை சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் தேவைப்படுறாங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு வருஷம் இந்த படிப்பை முடிச்சுட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. 1949 இந்த படிப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றி தான் இந்த படிப்புகளே வந்து தொடங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் தான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை முடிச்சிருக்காங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ இந்த நிலை மாறணும். அது இல்லாமல் 2030 பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. CA நிறுவனமே வந்து பல அறிக்கைகளில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கேண்டிடேட்ஸோட அவைலபிலிட்டி தான் குறைவாக இருக்குது. இதை முடிச்சவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நான் இமீடியட்டாக ஜாபுக்கு போகிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு போக முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் விஷயங்களில் வந்து அவங்க ஒரு மேலாளர் தகுதிகளில் வந்து அவங்க வந்து வேலைக்கு போக முடியும். இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனில் தான் அந்த நிறுவனத்தில் வந்து சேருவாங்க. இன்ஃபேக்ட் அந்த நிறுவனம்
நிறுவனத்தினுடைய அட்வைசர் ரோல் தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க நிறைய இடங்களில். ஸோ இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் இவங்களோட வேலை வாய்ப்பு இருக்கும். சம்பளங்களும் வந்து லட்சங்களை கிடைப்பதற்கான, மாத சம்பளமே லட்சங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரியான ஒரு நிலை தான் இந்த படிப்பை முடித்தவர்கள் அரசாங்க வேலைகளுக்கும் போக முடியும் அப்படின்றது. ஏன்னா மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு துறைகளிலுமே அவங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை வந்து அவங்க ஆட்களை தேர்வு செய்வதை நம்ம பார்க்க முடியும். சில வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தேர்வுகள் கூட இருக்காது, நேரடியாக நேர்முக தேர்வுகள் மூலமாகவே அவங்கள வந்து செலக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் பதவிகளில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான தேர்வுகள் எழுதும்போது கூட இந்த சிஏ படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதும்போது ஐஆர்எஸ் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது, இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது அரசாங்கத்தினுடைய வரி சார்ந்த விஷயங்களில் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான, கஸ்டம்ஸ் மாதிரியான நிறுவனங்களில் வந்து உயர் அதிகாரிகளாக பணிபுரிவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்திய அளவில் நான் சொல்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இதற்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது. இந்தியாவில் சிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளில் எந்த நாடுல வேணால் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சர்ச் பண்ண முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து தனியார் வேலை தேடும் தடங்களில் போய் பார்த்தீங்கன்னா, இணையதளங்களில் போய் பார்த்தீங்கன்னாவே சிஏ முடித்தவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ரெக்ரூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் நிறுவனங்கள் வந்து தயங்காமல் வேலைக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து முதல் பக்கம், அதாவது நீங்கள் வேலைக்கு சேர்வதற்கான வாய்ப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கெலாம் போக விரும்பல, நான் ஓன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிஏ படிப்பு முடித்த பிறகு ஐசிஐ நிறுவனத்தில் உறுப்பினர் ஆகணும். உறுப்பினரான பிறகு உங்களுடைய அலுவலகத்தில் இருந்துக்கிட்டு உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போனால் என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் விஷயங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுடைய நிறுவனத்தில் இருந்துட்டு கிளைண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஃபார்மேஷன் மாதிரியான விஷயங்களுக்கும் உங்களை கன்சல்ட் பண்ணி அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் சிஏசிஎம்ஏ படிப்புகள் முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னென்னா அவங்களுக்கு வந்து எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், அவங்களோட அக்கௌண்டிங், அவங்களோட டாக்ஸ் மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பொழுது அந்த நிறுவனத்தை வந்து முதலீடு பண்ணி ஒரு நிறுவனத்தை தொடங்கும் பொழுது அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற தகுதி எல்லாமே இந்த சிஏ முடித்தவர்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் சிஏ படிப்பை முடித்தவர்களுக்கு வேலைக்கு செல்லணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சொந்தமாக வேறு ஏதாவது தொழில் தொடங்கணும்னா கூட இந்த தகுதி வந்து ஒரு தேவையான தகுதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னா நான் எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு கூட தேவையான ஒரு எலிஜிபிலிட்டி ஸ்கில்லாக வந்து இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ படிப்புகள் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து பல கோடிகள் முதலீடு செஞ்சு லாபத்தில் வர்றது அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, இல்லை வந்து ஒரு டாக்ஸ் மாதிரியான விஷயங்களை அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா பல சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்குள்ள அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சொந்த தொழிலுக்கு கூட இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக பொதுவாக மாணவர்கள்கிட்டே இத்தகைய ஒரு புரிதல் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது சிஏ மற்றும் சிஎம்ஏவை தேர்ந்தெடுக்கும் போது இது ஆங்கில வழி கல்வியில் பயின்ற மாணவர்களுக்கானது, இல்லை அவடல் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சியை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கானது என இந்த ப்ரொஃபஷன்ஸை அவங்க ஒதுக்கிவிட்டு வேறொரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக மாணவர்களினுடைய இந்த புரிதலில் எத்தகைய மாற்றம் வேண்டும், அதை பற்றி சொல்லலாம். இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் இல்லை வந்து பள்ளி கல்லூரிகளில் போயிட்டு மாணவர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கும் பொழுது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இங்கிலீஷ் வராது, நீ இந்த கோர்ஸ் படிக்க முடியுமா, இந்த கோர்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும், அதனால் உனக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தவறான வழிகாட்டுதல்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து தேவையற்ற ஒரு அச்சம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்தியாவில் வந்து இந்த ஆங்கில வழி கல்வி அப்படின்றதே கடந்த 20-30 வருடங்களில் தான் அதிக அளவில் மாணவர்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நாங்களாம் ஸ்கூல்ஸ் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 கிளாஸ் ரூம் வந்து தமிழ் மீடியம் இருந்தால் 1 கிளாஸ் ரூம் தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ தான் இங்கிலீஷ் மீடியம் வந்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை இருக்குது. ஆனால் அந்த காலத்துல இருந்தே வந்து நிறைய பேர் வந்து தமிழ் வழி கல்வி, தமிழ் வழின்னு சொல்கிறத விட அந்தந்த மாநில மொழிகளில் படித்த, அந்தந்த வட்டார மொழிகளில் படித்த மாணவர்கள் வந்து ஒரு
மருத்துவராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ இல்லை வந்து சட்ட வல்லுநராகவோ இன்ஃபேக்ட் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியை கூட முடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மொழின்றது உங்களுக்கு ஒரு தடை கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகள் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தின்ற 2 மொழிகளில் தான் நடத்தப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் எல்லாமே தமிழ் வழி கல்வியை படிச்சுட்டு வந்தால் கூட இந்த தேர்வுகளை ஆங்கிலத்தில் எழுதணுன்றது ஒன்று இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்பொழுது அதில் மோர் தென் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல்லேருந்து வருவாங்க, தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, அரசு பள்ளிகளில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வரும்பொழுது இந்த அச்சத்தோடு தான் உள்ளே நுழைவாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் இதுதான். ஸோ இது வந்து மொழி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. நியூமரிக்கல் ஸ்கில்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணி படிக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்களும் உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். காலேஜ் சைட்லேருந்தும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுற மாதிரி. இன்ஃபேக்ட் அவங்க இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. அந்த 2 வருஷம் அவங்களோட அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் கூட அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அவங்க நல்லாவே டெவலப் பண்ணிக்கிறத பார்க்குறோம். ஸோ பொதுவாக இந்த அச்சம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். சிஏவாக இருந்தாலும் சரி, சிஎம்ஏவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தாலும் அதுவும் வந்து இன்றைய காலகட்டங்களில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆக்சசபிளாக இருக்குது, இன்டர்நெட் ஆக்சசபிளாக இருக்குது. அவங்களுடைய இந்த மொழி திறனை வந்து வளர்த்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அப்படின்றதுனால இந்த ஆங்கிலம் அப்படின்றது ஒரு தடையாக இருக்காதுன்றது என்னுடைய விளக்கம். ஓகே சார், நிச்சயமாக லாங்குவேஜஸ் நாட் அண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நீங்கள் சொல்லும்போதே சிஏவிற்கு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபைனல்ஸ் இப்படியாக பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது. ஆக மாணவர்கள் இதையே நினைத்து கொண்டு ரொம்ப டஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனாக இருக்கும், டஃபஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும் என நினைத்து கொண்டு இதனுடைய காலநிலை ஒரு சர்டைனான ஒரு டைம்லைன் இல்லாத போது மாணவர்கள் இதையே ஒரு கடினமாக நினைத்து கொண்டு இந்த கோர்ஸை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த புரிதல் மாணவர்கள் மத்தியில் எப்படி மாற வேண்டும்? இல்லை, இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த பல தவறான அணுகுமுறைகள் பற்றி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவேன். அதில் முதலான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்க்குமே அவங்க தேவையான அளவு நேரம் வந்து ஒதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10th முடித்த பிறகு நீங்கள் சிஏக்கு வந்து ஃபவுண்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். முடிச்சுட்டு +2 எக்ஸாம்ஸ் மார்ச் 2026 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க மேலேயே வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ ஷார்ட் டியூரேஷனில் அவங்களால ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நிச்சயமாக தவறான அணுகுமுறை தான். ஏன்னா நீங்கள் +2 சிலபஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க. மார்ச்சில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் உடனே மேலே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எதிர்கொள்கிறீங்க. அந்த மேலே வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்டோட எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வந்த பூரிப்பு அதோட தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு போதாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்பவும் உடனடியாக தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் தோல்வி அடைகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் படிநிலையிலேயே தோல்வி அப்படின்னா ஓகே இது வந்து நமக்கு கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஜூன் ஜூலையில் கல்லூரி படிப்புகளுக்குள்ள போயிடுவாங்க. அந்த படிப்பையை தவிர்த்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. நான் கொடுக்குற அட்வைஸ் வந்து இந்த மார்ச்சில் 2026 +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு 1 year டைம் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ அது வந்து முதல் நிலை அப்படின்றதுனால அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால 1 வருட காலம் நேரத்தை ஒதுக்கி அடுத்த மே 2027 ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்றது ஒரு நல்ல ஒரு முறை அப்படின்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பயிற்சியை வந்து தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியர்கிட்ட நல்ல கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணும். செல்ஃப் ஸ்டடி படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு 1000ல் ஒருத்தர் 10,000ல் ஒரு 10 பேர் வந்து செல்ஃப் ஸ்டடியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு மேற்கோள் காட்டி அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க நானும் படிப்போம்னு ஒரு சில மாணவர்கள் தவறான அணுகுமுறை எடுக்கிறாங்க. செல்ஃப் ஸ்டடியில் இது அதுக்கு கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உடனே அவங்கள பார்க்குறவங்க கூட ஸோ இந்த படிப்பு கடினம் அப்படின்னு இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஒரு செவி வழி செய்தியாகவே இந்த படிப்பு கடினம் கடினம் கடினம்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. ஸோ 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள்ல ஒன்று தேவையான அளவு காலத்தை ஒதுக்கி இந்த படிப்புக்கு படிக்கணும். ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் இதனுடைய கோச்சிங் எடுத்துக்கிட்டு உடனே எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறதுன்றது தவறான அணுகுமுறை. இன்னொரு தவறான அணுகுமுறை வந்து நல்ல கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடியை மட்டும் படித்து இதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்றது தான் தவறான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் அந்த தேர்வுகளை எதிர்கொள்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக தோல்வியை சந்திக்கிறத பார்க்குறோம். அதை ஒரு மேற்கோளாக காமிச்சு நிறைய பேர் வந்து இந்த படிப்பு கடினம் சொல்கிறதையும் பார்க்குறோம். ஓகே சார், சிஏ சிஎம்ஏவை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் தவிர்க்க வேண்டிய இந்த புரிதல்கள் பற்றிய நல்லது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க சார். பட் இதை தாண்டி நிதர்சனத்தில் மாணவர்கள் இந்த சிஏ சிஎம்ஏவை கம்ப்ளீட் செய்வதற்கு நிறைய ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த எக்ஸ்டெண்டட் டைம் பீரியடை இந்த மாணவர்கள் எப்படி தவிர்க்கலாம்?
சரி, குறிப்பாக நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த காலம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மார்ச் 2026 +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். அண்ட் அவங்க வந்து மே 2027 ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறதை நான் அட்வைஸாக கொடுக்குறேன். அது வந்து ஒரு சில மாணவர்கள் ஜனவரியில் கூட எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான பயிற்சியை வந்து நான் பற்றி பேசின மாதிரி அடுத்து இதுக்கான தேர்வு முறைகளை அவங்க எதிர்கொள்கிற மெத்தடையும் அவங்க பார்க்கணும். நிறைய மார்க் டெஸ்ட் வந்து அவங்க எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது அப்படின்றது சாதாரணமாக நம்ம வீட்டில் படிச்சுட்டு நம்மளாவே வந்து தேர்வு எழுதி பார்க்குற மெத்தட் கிடையாது. போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த 3 மணி நேர தேர்வுகள் வந்து ஸோ எப்படி மார்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். எக்ஸாம்ஸ் எழுதின பிறகு நம்மளே செல்ஃப் கரெக்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து எங்கே கோச்சிங் எடுத்துக்கிறோமோ அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் இந்த தேர்வுகளில் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க, அடுத்த முறை இந்த தேர்வை எழுதி பார்க்கும்போது இந்த தவறுகளை பண்ணக்கூடாதுன்றதை உறுதி செய்கிறாங்களன்றதும் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து உங்களுடைய படிப்பு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அந்த குறிப்பிட்ட டியூரேஷன், அதாவது சிஏ அப்படின்னா நீங்கள் 4.5 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ அந்த டியூரேஷனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் இதில் இன்னொரு தவறான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டா அந்த படிப்பு நமக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. அடுத்தடுத்து அட்டம்ஸ் வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மே மாதம் வந்து தேர்வு எழுதுகிற மாணவர் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் தான், எல்லா படிப்புகள்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம், தேர்வு முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக புக்கெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்து நம்ம இன்வால்வ் ஆகும். ஆனால் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் மாணவர்களுக்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இருக்க மாணவர்கள் அவங்க பின்பற்றும் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அந்த புக்ஸை வந்து அவங்க விடாமல் திரும்பவும் எக்ஸாம் முடியுதுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மெத்தடை வந்து நாங்கள் கையாள்வோம். ஸோ இப்போ மேலே எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் எண்டில் இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் வருதுன்னு வச்சுக்கோம். அது வரைக்குமே திரும்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் ஒருவேளை அவங்க தோல்வி அடையும் பட்சத்தில் செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மே மாதத்தில் தேர்வு எழுதுகிற மாணவர் வந்து ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்பொழுது அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நிலைக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இன்னொரு 2 மாதத்தில் அவங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றதுனால அந்த கண்டினியூட்டி மாறாமல் அவங்க வந்து படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் உடனடியாக அந்த தேர்வுகளை எழுதி அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக 1 or 2 அட்டம்ஸ் உங்களால் முடிக்க முடியாத போகும்பொழுதும் ஒரு 5 to 6 வருடத்துக்குள்ளே இந்த சிஏ படிப்பு முடிப்பதற்கு முயற்சி பண்ணலாம். ஓகே சார், இதற்கு முன்பாக நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, செல்ஃப் ஸ்டடி செய்யக்கூடிய மாணவர்களை டிமோட்டிவேட் செய்யப்படாதபடி அந்த மாணவர்கள் அந்த செல்ஃப் ஸ்டடியில் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, அந்த பிழைகள் என்னென்ன என்பதை இதற்கு முன்பாக சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அது நிச்சயமாக செல்ஃப் ஸ்டடி செய்யும் மாணவர்களை அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த படிக்கு முன்னேற உதவும் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணுமா, வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுனா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். NMCயின் வாயிலாக CA மற்றும் CMA தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த காணொலி காட்சிகளை தற்போது பார்த்து வரலாம்.
இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். சார் வணக்கம், நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம். எங்கள் பாப்பா வந்து செந்தமிழ் செல்வி. சென்னையில் நாங்கள் ஒரு 2 கோச்சிங் சென்டரில் சிஏவுக்காக சேர்த்துருந்தோம். ஃபவுண்டேஷன் ஒன்றும் அங்கே பாப்பா ஒன்றும் பாஸ் பண்ணுற வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த NMC காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாப்பா வந்து ஃபவுண்டேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். ஹாய், நான் செந்தமிழ் செல்வி, திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் எழுதி பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் மேலே எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்றதுனால தான் நான் இங்கே வந்தேன். எந்த ஒரு ஃபோனுமே இல்லை, ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கூடவே இருப்பாங்க அப்படின்னு நான் ஆட் பார்த்து தான் இங்கே வந்தேன். நான் நினச்ச மாதிரி இங்கே ஹெல்ப் நிறைய கொடுத்தாங்க. இங்கே வந்து நான் 2 monthsலேயே வந்து படித்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்டருக்கு இங்கேயே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்டர்வியூ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் ஸ்டாஃப்னு போய் கேட்டால் எந்த ஒரு சல்ப்புமே இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறாங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. CA CMA பற்றி NMCயில் படித்து வரும் மாணவர்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். தொடர்ந்து NMCயினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகருடன் பேசலாம். சார், இதற்கு முன்பாக செல்ஃப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள், செல்ஃப் ஸ்டடியில் மாணவர்கள் தவிர்க்க வேண்டிய அந்த கவனக்குறைவான தவறுகள் பற்றி பேசினோம். ஆனால் இப்போது நிச்சயமாக CA CMA ஆக வேண்டும் என நினைக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அதை அப்ரோச் செய்ய வேண்டும், எவ்வளவு ஒரு நிதானமான, எவ்வளவு ஒரு சரியான ஒரு என்விரான்மெண்டில் அவர்கள் இருக்க வேண்டும், எத்தகைய ஒரு பேட்டர்னை அவர்களுடைய ஸ்டடியில் புகுத்த வேண்டும், அதை பற்றிய ஒரு புரிதல் சார். CA படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து அவங்களுக்கான டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல அதுக்கான கோச்சிங் எடுக்க போகிறாங்கன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து, கோச்சிங் வந்து நீங்கள் ஒரு டியூரேஷன் வந்து செக் பண்ணணும். இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 months மட்டும் எனக்கு கோச்சிங் கொடுத்துருவாங்க. நான் வந்து இப்போ மேலேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் என்னோட கோச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஜனவரியில் எக்ஸாம் எழுத போகிறேன்னா நானே செல்ஃபாக படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 17 வயதே பூர்த்தியான ஒரு மாணவர் அப்படின்றதுனால ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டாங்க, அதுக்கப்புறம் நானே படித்து எழுதிக்குவேன்ற ஒரு மனநிலை இருக்காது. ஸோ அதனால் மாணவர்களை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம்குள்ளே அவங்க இருந்தால் தான் அடுத்தடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கணும். ஸோ டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோச்சிங் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அவங்களுக்கு வந்து டைம் ஃபோக்கஸ் கொடுத்து கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு தகுந்த சூழலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்கிறாங்களா அப்படின்றத வந்து உறுதி செய்யணும். சரி, பொதுவாக நம்ம வந்து யாராவது வீட்டில் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தாங்கனாவே நம்ம கிண்டலுக்கு கேலிக்கு சொல்லுவோம், அவர் வந்து IASக்காக தயாராகிட்டு இருக்காரு, எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்ட்டு. அது வந்து ஒரு வகையில் அந்த படிப்புகளுக்கு, அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாச்சும் குறைந்தபட்சம் படிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓய்வு நேரம் போக மற்ற எந்த விஷயங்களையும் அவங்க இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இந்த CA CMA படிப்புகளில் இருக்கணும். அவங்களுடைய பயிற்சி நேரம், ஆசிரியரோட பயிற்சி நேரம் போக இவங்க வந்து செல்ஃபாக உட்காந்து படிக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கணும். அதே மாதிரி வர சந்தேகங்களை வந்து உடனடியாக அவங்க வந்து தீர்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோச்சிங் டைம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸாக வந்து தேர்வுகளை வந்து எழுதி பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் அந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து CA போர்டு எப்படி இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டியூரேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர்நூனில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த 2 to 5 எக்ஸாம்ஸ்னால் அதே மாதிரியான ஒரு நேரத்தில் உட்காந்து அந்த தேர்வுகளை எழுதி பார்க்கறதுக்கு கூட அவங்களுடைய நேரத்தை வந்து அவங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஸோ வேறு காலகட்டங்களில் அந்த தேர்வு எழுதி பார்க்குற முறை கூட தவறு அப்படின்னு சொல்லுவேன். படிக்கிற மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்கி படிக்கணும், அவங்களுடைய கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது. அதுக்காக என்னோட லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தேவையான அளவு இந்த படிப்புக்கு நேரத்தை ஒதுக்கணும். அதே மாதிரி நான் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து நான் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் போயிட்டே CA கோர்சஸ் வந்து படிக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவங்களால வந்து இந்த பயிற்சி நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு இந்த படிப்புகளுக்குன்னு அவங்க ஒதுக்க வேண்டிய நேரமும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஜாப் போயிட்டு இந்த எக்ஸாம்ஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு, அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவு தான். அதனால் நேரம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சேருவதற்கு முன்னாடியே
நீங்கள் அச்சப்படுற மாதிரி நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஷியன்சி இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருமே சிஏ முடிக்கல அப்படின்லாம் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பேரண்ட்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து +2லேயே 70% தான் மார்க் எடுத்தான், +2 படிக்கும்போதே அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் குறைவான மதிப்பெண்கள்லாம் எடுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாணவர் வந்து +2 படிக்கும்போது எந்த ஒரு அணுகுமுறையில் அந்த பாடத்தை வந்து அவர் படித்தாருன்றது நமக்கு ஒரு சந்தேகம். அதனால் அவருக்கு சிஏ படிப்பு உகந்த படிப்பு இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. பல மாணவர்களுக்கு வந்து எஸ்பெஷலி ரூரல் சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது, இந்த படிப்பு முடித்தா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிஏ படித்தவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நாளுக்கு நாள் வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்பொழுது அங்கே எல்லாமே சிஏ முடிச்சவங்களுடைய தேவைகள் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இந்த படிப்பை முடித்து நம்மளுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்க மாணவர்கள் எல்லாமே இந்த படிப்பை வந்து எடுத்து படிக்கலாம். ஓகே சார், சிஏ சிஎம்ஏ தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தகைய ஒரு டிசிப்ளினோட இருக்கணும், எவ்வளவு நேரம் அவங்க பயிற்சி செய்யணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், இந்த ரொட்டீனான இந்த டெஸ்ட்டை எப்படி எடுக்கணும், இப்படியான ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கீங்க சார். அடுத்ததாக எத்தகைய ஒரு டெய்லி ரொட்டீனை இந்த மாணவர்கள் கொண்டு இருக்கணும், எவ்வளவு டிசிப்ளினோட எவ்வளவு ஒரு ஒழுக்கமான நடைமுறையை இந்த மாணவர்கள் கடைபிடித்தால் தங்களுடைய கனவை அடையலாம்? இல்லை, இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்காக மட்டுமே ஒரு முழுநேர கல்லூரியாக தொடங்கப்பட்டது. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவிலேயே முதல்ல இந்த படிப்புகளுக்காகவே ஒரு முழுநேர கல்லூரி. நிறைய பேர் கேட்பாங்க, சார் கல்லூரினா இது வந்து எந்த பல்கலைக்கழகத்தின் கீழே வருது, இது என்ன அங்கீகாரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே நடத்தப்படும் ஒரு டிகிரி கல்லூரி கிடையாது. இந்த படிப்புகள் ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்றத வந்து நான் உறுதியாக சொல்லணும். ஸோ இந்த கல்லூரியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சிஏ கோர்சஸ் நிறைய பேர் முடிக்கிறதுக்கான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ காலையில் மாணவர்கள் வந்து ஈரோடு பெருந்துறையில் மட்டும்தான் நம்மளுடைய கல்லூரி இருக்குது அப்படின்றதுனால மற்ற மாவட்டங்கள்லேருந்து சென்னையிலேருந்தும் சரி, சில ஆந்திர பிரதேசங்கள்லேருந்தும் மாணவர்கள் வந்து இங்கே வந்து தங்கி படிப்பாங்க. இவங்களுக்கான ஹாஸ்டல் வசதிகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதி, பாதுகாப்பான சூழலில் இந்த ஹாஸ்டல் வசதிகள் இருக்கும். ஸோ குறிப்பாக மாணவர்கள் வந்து காலையில் எழுந்த உடனே அவங்களோட ரொட்டீனில் முடிச்சுட்டு அவங்களோட காஃபி டைம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 7:45க்கு அவங்க வந்து காலேஜ் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி ஹாஸ்டல்லேருந்து காலேஜ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இடைப்பட்ட நேரங்களில் வந்து வெளியாட்களோடு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம நேரம் ஒதுக்குறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க கையில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது. ஸோ கல்லூரிக்குள்ளே வந்த பிறகு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் 9 o'clockலேருந்து அவங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் அவங்களுடைய கல்லூரி நேரம். இந்த கல்லூரியோட அமைப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, +2க்கு எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பீரியட் கான்செப்ட் டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு எந்த பேப்பர் மார்னிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும், அடுத்தடுத்து என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும், லஞ்ச் பிரேக் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷெட்யூல்டாக இருக்கும். ஸோ அப்போ மாணவர்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபவுண்டேஷனுக்கே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 மாத கால பயிற்சி காலமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 6 மாத காலத்துலேயும் ஆசிரியர்களுடைய பயிற்சி இருக்கும். மாணவர்கள் வந்து படிக்கணும், படித்து முடித்த பிறகு அவங்களோட சந்தேகங்களை ஆசிரியர்கள்கிட்ட கேட்கறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். 4 மணிக்கு பிறகு அவங்க திரும்பவும் அவங்களோட டீ டைம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு ரீச் ஆனாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்குக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டு திரும்பவும் 6 மணிலேருந்து அவங்க வந்து 9:30 மணி வரைக்கும் படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இது வந்து ஆப்ஷன் கிடையாது, சார் நான் விருப்பப்பட்டால் படிக்கலாம், இல்லைனா வந்து நான் என்னோட என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறாங்களான்றதை நாங்கள் உறுதி செய்வோம். இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க ரிவைஸ் பண்ணும்போது வர சந்தேகங்களை தீர்ப்பதற்கு வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. நார்மலாக ஹாஸ்டல்ஸில் வந்து நமக்கு வார்டன்ஸ்னு சொல்லுவோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட ஹாஸ்டல்ஸில் எல்லாமே ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படிக்கும் பொழுது வர சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. மாணவர்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்குன்னு ஒதுக்கி தருவோம். அந்த டைமில் அவங்க வார்டன்ஸ் கையிலேருந்து மொபைலை கலெக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸோட அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களுடைய பங்களிப்புன்னும் போது பெற்றோர்களுடைய பங்களிப்புமே இருக்கும். ஸோ அந்த அரை மணி நேரம் வந்து பெற்றோர்கள் நேரம் ஒதுக்கி அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க, என்ன உணவு அவங்களுக்கு வழங்கப்பட்டது, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது, அந்த மாதிரியான ஆறுதல் வார்த்தைகள் பேசி அந்த மாணவர்களுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன்ஸ் அவங்க கொடுக்கும் பொழுது மாணவர்களுமே வந்து படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு நேரம் வந்து வீணாகாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கான லாண்ட்ரி வசதிகள் வந்து துணியெல்லாம் துவைச்சு அதை அயன் பண்ணி கொடுக்கறது மாதிரியான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அவங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இதே ஒரு அணுகுமுறை ஒரு மாணவர், அதாவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் படிக்கிற மாணவருக்குன்னு இல்லை இந்த அட்வைஸு. இந்த அணுகுமுறையில் படிக்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்களால வந்து டெடிக்கேட்டடாக
இந்த கோர்ஸை முடிக்க முடியும். அது ஒரு தேவையான குறைந்தபட்ச காலகட்டத்துக்குள்ளே இந்த படிப்பை முடிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை முடித்த பிறகு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் தான். அவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட படித்த பிறகு வேலை இல்லைன்ற நிலை கிடையவே கிடையாது. ஸோ நல்ல வேலை கிடைக்க போகுது, லட்சங்களில் சம்பாதிக்க போகிறோம். பல நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளாக வேலைக்கு போக போகிறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய சொந்த நிறுவனத்தில் இவங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறா, இல்லை பல கோடிகளில் முதலீடு செய்த தொழில் முனைவோருக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குமே இவங்க வந்து ஒரு அட்வைசரி ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்றதுனால இந்த 5 ஆண்டு காலம் அவங்க வந்து சேலஞ்சிங்கான இந்த கோர்ஸை வந்து டைம் டெடிகேட் பண்ணி படிக்கணுன்றது தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே சார், என்எம்சியில் பின்பற்றப்படும் ஒரு கட்டுக்கோப்பான நடைமுறை பற்றி பேசியிருக்கீங்க சார். அடுத்ததாக சிஏவை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஆர்டிகல்ஷிப் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட ஒரு இந்த 2 to 3 years அந்த குறிப்பிட்ட காலம் அவங்க அந்த நேரடி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்பை அணுகுவதற்கு என்எம்சி எந்த வகையில் உதவியாக இருக்கிறது, அதை பற்றி ஒரு புரிதல். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு மாணவர்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாணவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு மாணவர் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு ஒன்று அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற நியர்பை அவங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்த முறையில் இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன, மாணவர்கள் வந்து குறிப்பாக ரொம்ப ஃபேமஸாக இருக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட போய் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்க ஒரு ஐடி நிறுவனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் அப்படின்லாம் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் போயிட்டு அவங்க வந்து அதுக்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை பண்ணுறாங்க. பொதுவாக சிஏ அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஏ படிப்புகளுக்குன்னு சொல்லிட்டு ஐசிஐ நிறுவனத்தினுடைய அலுவலகங்கள் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதனுடைய சாப்டர்ஸ் இருக்கும். யூஸ்வலாக நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறது தான் சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு சாப்டர் இருக்கும், ஈரோட்டில் ஒரு சாப்டர் இருக்கும், சென்னையில் தான் அதனுடைய தலைமை அலுவலகம், அதாவது சவுத் இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரியான அலுவலகங்களுக்கு அவங்க நேரில் போனாங்க அப்படின்னா அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து ஒவ்வொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்துலேருந்தும் பின் பண்ணியிருப்பாங்க. எங்களுடைய அலுவலகத்தில் 2 ஆர்டிக்கல் கிளர்க்குக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு பின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான தகவல்கள் மூலமாக அவங்க வந்து எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு அவங்க சேரணுன்றதை டிசைட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் லொக்கேட்டாக இருக்கிறதுனால பெருந்துறை சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்கார்டு அண்ட் அது ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். அதுக்காக நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை இன்டர்மீடியேட் முடித்த மாணவர்களை அவங்களால சந்திக்க முடியுன்றதுனால நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து நம்மளுடைய கல்லூரிக்கே நேரடியாக வந்து மாணவர்களை வந்து தேர்வு செய்கிற முறையும் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு தேவையான அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் கல்லூரி நிர்வாகமே பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நேரடியாக கல்லூரிக்கே வந்து மாணவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் வழங்கப்படுகிறது என்எம்சியில். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நீங்கள் பேசும்போது அந்த டீ டைம், காஃபி டைம் முதற்கொண்டு மாணவர்கள் பின்பற்றக்கூடிய ரொட்டீனை பிரீஃபாக சொன்னதை கேட்டோம் சார். அடுத்ததாக இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் காலேஜ்னு வரும்போது அது எந்த வகையில் மாணவர்களுக்கு இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸை பர்சூ பண்ணுவதற்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு முக்கியம்? இல்லை, நம்மளுடைய கல்லூரியோட கான்செப்டே வந்து முழுநேர கல்லூரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து நிறைய நேரம் படிப்புக்காக செலவு பண்ணணும் அப்படின்றது தான். அப்போ வீட்டில் இருந்தால் அவங்களால படிக்க முடியாதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் கைடன்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் வீட்டில் மற்றவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற என்விரான்மெண்ட்டுமே இருக்குது. இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து ஈரோடு அண்ட் திருப்பூர், பெருந்துறை நியர்பை சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரும் பொழுது நீங்கள் டே ஸ்காலராக இல்லை வந்து ஹாஸ்டல் வசதியை வந்து சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னா மாணவர்கள் வந்து ஹாஸ்டல் வசதியை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க நேரத்தை வீணடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவர் வீட்டில் இருந்து தயார் பண்ணுறதை விட அவங்களுடைய சரௌண்டிங்கில் அந்த கல்லூரி கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 200-300 மாணவர்கள் வந்து இந்த படிப்பை மட்டுமே படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவாக இந்த படிப்புகளுக்கான ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பாங்க. அப்படின்றதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பழகிறது, அவங்க படிக்கிறது, அவங்களுக்கான சந்தைகள் இவங்களுக்குள்ளேயே அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதுதான் வந்து முழுநேர கல்லூரியோடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து எக்ஸ்பர்ட் கோச்சிங் அப்படின்றதையும் மீறி மாணவர்களுக்கு வந்து டீச்சிங் ப்ளஸ் கோச்சிங் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தயார்படுத்திக்கும் பொழுது அவங்க அருகாமையில் இருந்து ஒருத்தர் வந்து அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக வீட்டில் இருந்தால் கூட ஒரு சில என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால்
ஆனால் அந்த என்விரான்மெண்ட் இங்கே கிடையாதுன்றதுனால மாணவர்கள் வந்து நம்மளுடைய ரெசிடென்ஷியல் கான்செப்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. டே ஸ்காலர்ஸும் இருக்காங்க. நியர்பையில் இருக்கிறவங்க வந்து கல்லூரி நிர்வாகமே வந்து அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஃபவுண்டேஷன் வந்து டே ஸ்காலராக இருந்து படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 hourலேயே வீட்டுக்கு போகிற மாதிரியான வசதி இருக்கும். படிக்கும் பொழுதே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஈவினிங்கில் வந்து எனக்கு கோச்சிங் இருந்தது, அப்போ வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இந்த மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா அதில் அட்ராக்ட் ஆன மாணவர்கள் வந்து திரும்ப வந்து நான் ஹாஸ்டலுக்கே வந்துடுறேன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஹாஸ்டல் வசதி அப்படின்றது விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு தான். ஆனால் நேரத்தை வந்து மிச்சப்படுத்துவதற்கும் அந்த படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு இடமா தான் நான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பார்க்குறேன். ஓகே சார், டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுவது தான் இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் காலேஜினுடைய மெயின் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக CA-CMI கோர்ஸை மாணவர்களுக்கு பயிற்சிப்படுத்துவதற்கு நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்தாலும் கூட மாணவர்கள் NMCயை தேர்ந்தெடுத்தால் இத்தகைய தனித்தன்மைகள் இருக்கிறது, இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்றால் மாணவர்களுக்கான வார்த்தைகள். CA-CMAக்கு வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எக்ஸ்டென்சிவ் கோச்சிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது குறிப்பிட்ட காலம் அப்படின்னா 1 வருட காலம் அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், அடுத்து 1 வருட காலம் வந்து இன்டர்மீடியட் வந்து அவங்க படிக்க போகிறாங்க. அந்த 1 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் வரைக்கும் அவங்களுக்கான பயிற்சிகள் இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து +2ல் படித்த அதே பேட்டர்னில் இந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ண முடியாது. ஈவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச காலம் அப்படின்றது வந்து போதுமானதாக இருக்காதுன்றதுனால தான் எக்ஸ்டென்சிவ் கோச்சிங் வந்து நம்ம வச்சுருக்கோம். காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும் அவங்களுடைய இது ஃபவுண்டேஷன் லெவல் கோச்சிங். ஏன்னா ஃபவுண்டேஷனில் தான் மாணவர்கள் வந்து பல தவறான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இந்த தேர்வுகள் கடினமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த படிப்பை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இதுவே பல மாணவர்கள் வந்து இந்த படிப்பு தவறான அணுகுமுறையில் கடினமான படிப்புன்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்றதுனால ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் தேவையான அளவு காலத்தை ஒதுக்கி 6 மாத கால பயிற்சி, அதன் பின்பு 3 மாத கால அவங்களுடைய கோச்சிங் இருக்கும். கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் ஒவ்வொரு பேப்பருக்குமே 40 எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற பேட்டர்னில் ரொம்ப சீரியஸான எக்ஸாம்ஸாக இருக்கும். நேம்சேக் எக்ஸாம் எழுதிட்டாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட கிடையாது. ஒவ்வொரு பேப்பருமே கரெக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்குமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதனால தான் மாணவர்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கும்போது தேர்ச்சி அடையும் விகிதம் வந்து அதிகமாக இருக்குன்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லாவிடல் பெற்றோர்கள் NMCயை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலில் இருந்தால் அவர்கள் எப்படி அணுக வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதான விஷயங்கள் என்ன சார்? ஸோ இந்த அட்மிஷன்ஸ் வாங்கணும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலும் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே திரையில் நம்ம கொடுத்துருக்க எண்களில் தொடர்பு கொள்ளலாம். NMCauditingcollege.com அப்படின்ற இணையதளத்திலையும் தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. கல்லூரிக்கு நேரில் மாணவர்கள் வரணும், அதுவும் பெற்றோர்களோட வரணுன்றது என்னுடைய விருப்பம். நேரில் வந்து இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம், ஹாஸ்டல் வசதிகளை வந்து அவங்க செக் பண்ணலாம். அண்ட் இங்கே கொடுக்கப்படுற உணவுகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அட்மிஷன்ஸ் பற்றி பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்களால தொலைபேசி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அப்படின்ற சூழலெல்லாம் இருக்கிறவங்க கூட இங்கே வந்த பிறகு மற்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த படிப்புக்கு எவ்வளோ சீரியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்கன்றதை பார்த்து அட்ராக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் கல்லூரிக்கு வந்து இங்கே இருக்கிற வசதிகளை பார்த்துட்டு அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னா இந்த கல்லூரி மூலமாக இந்த படிப்புகளுக்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடரலாம். ஓகே சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இறுதியாக CA-CMAவை தேர்ந்தெடுத்த மாணவர்கள், தற்போது தேர்ந்தெடுக்க காத்திருக்கும் மாணவர்கள், இவர்களுக்கான உங்களுடைய அறிவுரை. காத்திருக்கும் மாணவர்கள் அப்படின்னா அவங்க வந்து இந்த படிப்பு கடினமான படிப்பு அப்படின்னு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. அது யார் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான தேவையான விளக்கத்தை இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட வாங்கிக்கணும். படிப்புக்குள்ள நுழையும் போதே இதை என்னால் முடிக்க முடியுமான்ற ஒரு அச்சத்தோடு நுழைய வேண்டாம். பல படிப்புகளில் வந்து மாணவர்கள் சேரும் பொழுதே இந்த படிப்பு முடிச்சா இந்த கல்லூரியில் வந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, அவங்க வந்து இந்த கம்பெனிலெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரீமில் உள்ள நுழைவாங்க. ஆனால் CA-CMA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பை பாஸ் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகத்துக்குள்ளேயே நுழையிற நிலையை பார்க்குறோம். ஸோ உங்களால் டெடிகேட் பண்ணி முடிக்க முடியும்னா இந்த படிப்புகள் உங்களுக்கான உகந்த படிப்பு தான். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கூட இதனுடைய அறிவுரையை நீங்கள் ஏற்று அதுக்கப்புறமா இந்த படிப்புகளுக்குள்ளே சேரணும். நேரத்தை ஒதுக்கி படிச்சிங்கன்னா இந்த படிப்பு உங்களுக்கு நிச்சயமாக வசப்படும். ஓகே சார், இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக CA மற்றும் CMA ப்ரொஃபஷனல் கோர்சஸை தேர்ந்தெடுக்க காத்திருக்கும் மாணவர்கள், தேர்ந்தெடுக்க ஆவலாக காத்திருக்கும் மாணவர்களுக்கு தேவையான புரிதல்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.
என்எம்சி காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் CACMI ப்ரொஃபஷனல் கோர்சஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.